வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் அதுல 1ல இருந்து ஒருத்தங்க வாசிங்க, ஒருத்தங்க வாசிங்க, நம்ம காது கொடுத்து கவனி வாசிக்கலாம். பின்பு அவர்கள் அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்போ கல்லறையிலே இருந்தது. அடுத்த வசனம், ஒருவனாலும் கூடாம போயிற்று. 5ஆம் வசனம் நல்ல கவனிங்க. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு 13ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல தயவு செய்து சோம்பலெல்லாம் இருந்தீங்கன்னா விடுதலை கத்த தரவே மாட்டேன். நல்ல கைகளை தட்டுங்க. சிறு வயதிலிருந்தே அசுத்தாவினால் பிடிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒரு நொடியில கர்த்தர் விடுதலையாக்க முடியும்னா அதே பரிசுத்த ஆவியானவர், அதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரன் இந்த இடத்திலே அவருடைய மகிமை இருக்கிறது. யாரெல்லாம் அசுத்த கிரியையினால, மந்திரவாதத்தினால, சூனியத்தினால, வியாதியினால, சாபத்தினால கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீர்களோ, அதே இயேசு நம்மை விடுதலையாக்க வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வசனத்தை கவனிக்கிறது ஒரு விதம், வேடிக்கை பார்க்கறது இன்னொரு விதம். நிறைய பேர் பிசாசு எப்பவுமே வந்து திசை திருப்பி விட்டுருவான். கவனிக்கிற மாதிரியே இருக்கும், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க, வசனம் கிரியை செய்யாது. நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கடற்கரைக்கு போகும் பொழுதே ஒரு மனுஷன், அவனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறபடி பார்த்தா அவன் சிறு வயதிலிருந்தே பிசாசின் பிடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் இருப்பிடம் எங்கன்னு கேட்டா கல்லறை. இன்னைக்கு பெரிய விடுதலை அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமா தேவை? இன்னைக்கு அநேகரை பிசாசு தொடரான், அநேகருக்குள்ள பிசாசு இருக்கிறான்றதை விட இன்னைக்கு அநேகருடைய இருப்பிடத்தை பிசாசு கைப்பற்றி வச்சிருக்கிறான். இன்னைக்கு எந்தெந்த இருப்பிடம், எந்தெந்த விஷயத்தை பிசாசு கைப்பற்றினானோ அந்த விஷயத்தை கர்த்தர் விடுதலையாக்கி அவருடைய கைகளுக்குள்ள கொண்டு வர போகிறான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவனை குறித்து சொல்லப்படுகிற முதல் விஷயம், இவன் இருந்த இடம் கல்லறை. சொல்லுங்க, இவன் இருந்த இடம் கல்லறை அப்படின்னு சொன்னாலே மரித்தவர்கள் போக வேண்டிய இடம் தான் கல்லறை. ஒருத்தர் செத்துட்டானா அப்புறம் தான் அவனை கல்லறைகளுக்கு கொண்டு போய் புதைப்பாங்களா, எரிப்பாங்களா, அது ரெண்டாவது. ஆனால் ஒருவன் மரித்த பிறகு போக வேண்டிய இடம்தான் கல்லறை. ஆனா இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் மரிப்பதற்கு முன்பதாகவே, அவன் உயிரோடு இருந்த பொழுதே பிசாசு அவனுக்குள்ள புகுந்து அவன் சிறு வயதிலிருந்தே கல்லறைக்குள்ளாக இருந்தான். கொஞ்சம் நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் உங்களை என்னையும் படைத்தது வீட்டில் இருப்பதற்காக, நல்ல குடும்பத்தில் இருப்பதற்காக. ஆனா பிசாசு இவனை பிடிச்சு வச்சிருக்கிற விதம் எப்படி தெரியுமா? வீட்டில் அல்ல, குடும்பத்தில் அல்ல, இருந்த இடத்தை மாத்தி கல்லறையில் வச்சுட்டான். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகருக்குள்ள உயிர் இருக்கு, அநேகருக்குள்ள கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அநேகர் உயிரோடு இருந்தோம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் சாபம்னு சொல்லப்படுகிற ஒரு கல்லறை. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு அநேகர் நல்லா இருப்பாங்க, அநேகர் உயிரோடு இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் வியாதின்னு சொல்லப்படுகிற ஒரு கல்லறை. இன்னைக்கு அநேகர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல விசுவாசமா இருப்பாங்க, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க ஜீவனோடு இருப்பாங்க. ஆனா அவங்க இருக்கிற இடம் கடன் சொல்லப்படுகிற ஒரு கல்லறை.
இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க ஜாலியா சிரிக்கிறான், பேசுறான், ஸ்கூலுக்கு போறான், காலேஜுக்கு போறான், வெளியே போறான், எல்லா இடத்துலயும் சுத்துறான், அவன் ஜாலியா இருக்கிறான், உயிர் அவனுக்குள்ள இருக்கு. ஆனால் அவன் இருக்கிற இடம் தற்கொலை என்னன்னு சொல்லப்படுகிற ஒரு கல்லறை. இன்னைக்கு அநேகரை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டிய முதல் விஷயமே அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், வந்திருக்கிற உங்களுக்கு ஒருவேளை பிசாசு கடன் சொல்லப்படுகிற கல்லறை இடமா வச்சிருக்கலாம், வியாதின்னு சொல்லப்படுகிற இடத்தை கல்லறையா வச்சிருக்கலாம். ஓ பில்லி சூனியம் சாபம் சொல்லப்படுகிற இடத்தை அவன் கல்லறையாக வச்சிருந்தா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல்படி சொல்றேன், இன்னைக்கு அதனால் பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கல்லறையில் இருந்து உண்மையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இனி அந்த கடன் சொல்லப்படுகிற கல்லறை உனக்கு இல்ல, இனி வியாதின்னு சொல்லப்படுகிற கல்லறை உங்களுக்கு இல்ல, இனி அந்த தற்கொலை என்னன்னு சொல்லப்படுகிற கல்லறை இனி உனக்கு இல்ல. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டுங்கன்னு சொன்னேன். நல்ல கைகளை தட்டி ரிசீவ் பண்ணுவீங்கன்னா இன்று இரவே உன் கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். நீ விசுவாசிப்பனா இந்த ஒரு இரவு போதும் உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்ற போறேன்னு சொல்லுகிறாரு. I feel in my spirit. சிலரோட கர்த்தர் பிரத்யட்சமா பேசுறாரு. பல லட்சம் கடனை நீ விசுவாசிப்பனா ஒரு இரவு போதும் கல்லறையின் இருப்பிடத்தை கர்த்தர் வாழுகிற இருப்பிடமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கேன்சர் ஒரு கல்லறையா இருக்கலாம், கேன்சர் ஒரு கல்லறையா இருக்கலாம். யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களோட கர்த்தர் பேசுறாரு, கேன்சர் ஒரு கல்லறையா இருக்கலாம், கர்ப்பப்பையில வந்திருக்கிற ஒரு பிரச்சனை கல்லறையா இருக்கலாம், தீராத ஜுரம் ஒரு கல்லறையா இருக்கலாம். பிசாசினால் பாதிக்கப்பட்டு சில தீராத கல்லறையில் இருக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் மீண்டுமாய் விடுவிக்க போகிறார். Thank you for your wonderful presence, Lord. நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா வியாதியும் மெடிக்கல் ரீதியா வருகிற வியாதி கிடையாது. சில வியாதியை பிசாசு கொண்டு வருவான். எல்லா கேன்சரும் மெடிக்கல் ரீதியா வருகிற கேன்சர் கிடையாது. சில கேன்சரை சில பிசாசின் ஆவிகள் ஏவி விடும். இந்த ஜெபத்துல கேளுங்க, இனி இருக்க வேண்டிய இடம் அந்த கல்லறை கிடையாது. அவனிடக்கு கர்த்தர் செய்த முதல் அற்புதம், பேய ஓட்டுநரை வாசிக்கிறோம், அவன் இருந்த இடத்தை விட்டு அவன் இருக்க வேண்டிய இடத்தை கர்த்தர் கொண்டு போனார். கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது, அவன் இடத்தை பிசாசு கைப்பற்றினான். செகண்ட், அவனுடைய குரலை பிசாசு கைப்பற்றினான். அந்த வசனத்துல மார்க்கம் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்கனே. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் என்ன சொல்றாங்க, கூக்குரலிட்டு மனுஷனை பைத்தியக்காரனை கத்திட்டு இருக்கிறதுக்கு. இன்னைக்கு சில குடும்பத்துல ஆண்டவர் போய் கேட்கிறாரு, உன் பெயர் என்னன்னு கேட்ட உடனே மனுஷங்கிட்ட கேட்கிறாரு. ஆனா ஆன்சர் சொல்றது மனுஷன் அல்ல, பிசாசு சொல்றது நான் லேகியோன் அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் அவங்க விடாதபடி சில சாபத்தின் குரல் எழுந்து கொண்டே இருக்கிறது. அவங்க குரலை மறைச்சு சில வியாதியின் குரல் கேட்டுட்டே இருக்குது. என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, என் குடும்பத்துக்கு உடம்பு சரியில்லை. உங்க சந்தோஷமான குரலை தடை செய்து சில வியாதியின் குரலை பிசாசினை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான். கூக்குரலிட்டான், அவனால பேசக்கூட முடியல பாவம். அவன் குரலை கூட பிசாசு கைப்பற்றி வச்சிருந்தானா. ஆண்டவர் கேட்டது மனுஷங்கிட்ட, ஆண்டவர் பேசுறது மனுஷங்கிட்ட. ஆனா பேச வேண்டியவன் பேசாம பேசக்கூடாத ஏதோ ஒன்று பேசினது. ஐ ரிப்பீட் அகைன், பேச வேண்டியவன் பேசாம பேசக்கூடாத ஏதோ ஒன்று பேசினது. இன்னைக்கு குடும்பத்துல நீங்க பேசுற இடத்துல எல்லாம் சில இடத்துல வியாதி வந்து பேசுது, சில இடத்துல கடன் பிரச்சனை வந்து பேசுது. நீ கர்த்தர் எல்லாத்தையும் மீட்டெடுக்க போறார், விடுதலை கொடுத்து அனுப்ப போறார். விடுதலை நிச்சயம். விசுவாசிக்கிறீங்களா? டைம் இல்லாத நான் முடிக்கிறேன். நம்ம விடுதலைக்காக பாயத்தப்பட போற கடைசியில் கர்த்தர் ஜெபிக்கும் போது எல்லாரும் விடுதலை ஆக்குவார். அவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தானா, அடையாளம் இல்லை, நிர்வாணமா இருந்தானா. இன்னைக்கு அநேக நிர்வாணத்தை குறிக்கிறதுனா ஒரு அவமானத்தின் சின்னம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் கேட்ட ஒரு வார்த்தை விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு அதே தான் கர்த்தர் உங்களையும் பார்த்துக்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்க கல்லறை இருப்பிடத்தை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வியாதியை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா?
டாக்டரால செய்ய முடியாததை கடவுள் செஞ்சாதான் அவர் கடவுள். டாக்டரால ஜுரத்தை குணப்படுத்த முடியும், ஆனா கேன்சரை டாக்டரால குணப்படுத்த முடியாது. நான் சொல்லுகிற ஆண்டவரால மாத்திரம் தான் குணப்படுத்த முடியும். அதை செஞ்சாதான் அவர் இயேசு. மரித்து போனவன் டாக்டரால எழுப்ப முடியாது, ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசுவால மரித்து போய் 4 நாளாய் நாறி போயிருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் மரித்து போனவன் உயிரோடு எழுந்து வெளியே வருவார். எல்லாரும் எழுந்து இயேசுவே உங்க நாமமே. தயவு செய்து கண்களை மூடுங்க. புதுசா வந்திருப்பீங்கன்னா ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாதுன்னா கைகளை உயர்த்தி இயேசுவா என்னை விடுவீங்கன்னு சொல்ல. உங்க நாமமே பெருகன். எல்லாரும் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். சின்ன பிள்ளை கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடுங்க. உங்க நாமம் விடுதலைக்காக வந்திருக்கிற நீங்க இப்ப செபிக்காரம். நான் இருக்க வேண்டிய இடம் கல்லர் அல்ல. எஸ் ரோபா சியா ஜடா கதனா. சொல்லுங்க, வியாதியா வந்திருக்கிற பிள்ளையை நீ கேளு தம்பி, ஏசப்பா கிட்ட கேளு தம்பி. இதுவரை இல்லாத ஒரு மாற்றத்தை கர்த்தரால உண்டு பண்ண முடியும். எஸ், 2 கையை உயர்த்தி உங்க சத்தம் உயர்த்தப்படும் பொழுது உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட சத்தங்கள் அது அமைதியாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் கண்களை போடுங்க, கண்களை போடுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்கிற இடம் இல்லை. இதை சொல்லும் பொழுது அந்த இயேசுவினுடைய பிரசன்னம் இப்ப உனக்குள்ள வரதை நீ உணர முடியும். நான் இருக்கிற இடத்தை இயேசுவின் நாமத்தில் மாற்றுங்கப்பா. என்ன மகிமையான பிரசன்னம், என்ன கனமான பிரசன்னம். ரத்தன மசே இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில் சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சொல்லுங்க, சிறையில பிடிச்சு வச்சிருக்கிற சாபம் இனி உனக்கு நிரந்தரம் அல்ல. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உங்க நாமமே. உயர்த்துங்க, உயர்த்தும் பொழுது உங்க குடும்பத்துக்குள்ளாக ஆவியானவர் கிரிய செய்வார். நிரப்புவதாக இந்த இடத்தை ஒரு மகிமை நிரப்புவதாக. சரியத்துல இத்தனை வருஷம் உன்னை கட்டி வைத்திருந்த வியாதி இயேசுவின் நாமத்தினால அது வெளியேறுவதாக. எல்லா உறுப்புகளை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்துல மறைவதாக. சொல்லுங்க, உங்க நாமம் இது நீங்க ஆயத்தப்படுகிற நேரம். நீங்க ஆயத்தப்படணும், நீங்க ஆயத்தப்படணும். விடுதலைக்காக you need to prepare yourself. கேளு, இது வரைக்கும் உங்களை கேள்விப்பட்டதே லேசப்பா. நீங்க தான் முதல் தடவை சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு சொல்லுங்க. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும், சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை
பரிசுத்தப்படுத்துங்க. சேதங்கள் அணுகிடாது. பதவியெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. அப்படியே இருக்காதீங்க. விட்டு கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட. உங்க பதவியை பார்க்காதீங்க, உங்க உயர்வை பார்க்காதீங்க. இனி இயேசுவாலதான் உன் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு. இனி இயேசுவாலதான் உன்னை தூக்கி எடுக்க முடியும். இயேசுவே ஒப்புக்கொண்டு இனி நான் விக்கிரகத்துக்கு பின்னாடி போகல. அதே நீ மாசேரி மலா துடா ரகடா நாமா மாமா ஷீலா லடா டா 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 ராஷே ரிதானா சோப்ரோடோ லஹத்தனா ரிதினி மாசியா தோலோ ரகாதினே ரிதானா ஹத்தனா ஷிக்கலோ லமாஷே ரிதானா கதானா லபலவோ சியாதனா. ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். நல்ல விடுதலை ஆராதிங்க. இயேசு நாமம். இங்க ஆராதிக்கும் பொழுது இந்த இடத்துல ரட்சிக்கப்படாதவங்க சில பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க விடுதலையாக்கப்படுவாங்க. பவுலும் சீலாவும் ஆராதித்த பொழுது அந்த இடத்துல இருந்து அனைவருக்கும் விடுதலை. வாழ்கவே அவர் நாமமே மதுரமது, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமம் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். அசைவாடுறார், அசைவாடுறார், அசைவாடுறார். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க போகும் பொழுது அதே பிரச்சனையில போக மாட்டீங்க. வந்திருக்கிற நீங்க வந்த பொழுது இருந்த கஷ்டம் இனி நீங்க போகும்போது இருக்காது. இயேசுவின் நாமத்துல எல்லாரும் உங்க வலதுக்கு இதெல்லாம் மலவீங்க. எல்லாரும் உங்க வலதுக்கு இதெல்லாம் மலவீங்க. எல்லாரும் இது இன்னும் முடியல. இன்னும் ஆண்டவர் விடுதலைக்கான ஜெபத்தை நடத்துவார் கடைசியா. எல்லாரும் உங்க வலதுக்கு தயவு செய்து உங்க உயர்வு உங்க பதவியெல்லாம் இங்க விட்டுறணும். கத்த என்னால உண்மையா சொல்ல முடியும். எதுவுமே நான் பேசணும்னு வரல. கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். இனி நீங்க இருக்க வேண்டிய இடம் அந்த பலவீனன்ற கல்லறையில் நீங்க இருக்கக்கூடாது. நல்ல எல்லாரும் உங்க வலதுக்கு இதெல்லாம் மேல வச்சு இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே நான் உங்களை முழுமையாக விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசுவே உங்களை நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன். என்னுடைய கல்லறையின் இடத்தை சொல்லுங்க. என்னுடைய கல்லறையின் இடத்தை நீர் மாற்றுவீர் என்பதை, என்னுடைய வியாதியை நீர் நீக்குவீர் என்பதை, என்னுடைய சாபத்தை நீர் உடைத்தெறிவீர் என்பதை, எனக்கு எதிராய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை நீர் அதை உடைத்து போடுவீர் என்பதை, எனக்கு எதிராய் எழுந்த சத்துருக்களை என் தேவன் எனக்காக நின்று யுத்தம் செய்வீர் என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. I believe in deeply. சொல்லுங்க. நான் ஆழமா விசுவாசிக்கிறேன். நல்லா சொல்லுங்க. நான் ஆழமா விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லும் பொழுது இப்போ இயேசுவின் நாமத்துல ஒரு மகிமை வீசப்படுவதாக. விசுவாசி விசுவாசி. குடும்பத்துல இனி அந்த பொல்லாத ஆவி கிரியை செய்ய முடியாது. குடும்பத்துல இனி தலை
தலைமுறை தலைமுறையே வந்த சாபம் ஏது இயேசுவின் நாமத்துல வெளியேறுது. ரதா ரதா துடகபடக இனி பலவீனம் இல்ல, இனி வியாதி இல்ல. ரோதோ ரோபோசே ரதானா சியாச்ச நாமத்துல ஓ ஓ ரிபாலா கா 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 ரிபா பா 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 பா